때 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요. 비밀의 나만의 초콜릿. அடி நாக்குல மூக்குல பேச்சுல மூச்சுல உனக்கு இது புரியாதா? உன் போக்கல நாய்க்கல நடியல உடையல மயங்கிரும் தெரியாதா? அடி நிக்கிற நெளியிற நொறுங்கிற நெருங்கிற நெருப்புன்னு தெரியாதா? தின சொக்கிற சொருகிற விக்கிற வெளுங்கிற வெடித்தல கிடையாதா? அடங்காதது காமோ அது நீயும் அடங்காத. அடி பெண்ணே சாதம் பின்றி ருசிக்காத. Hello everyone, welcome back to our channel. So winter season end ஆக போகுது. ஃபைனலாக ஒரு கேம்பிங் போடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டிசைட் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு கேம்பிங் போடலாம் ஃபுஜேரா பீச்லன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். எங்களோட கார் ஒரு பிளேஸில் பார்க் பண்ணிவிட்டு ஒரே காரில் 3 ஃபேமிலியும் கிளம்பியாச்சு. லாஸ்ட் சீட் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லைட்டாக பீட்சா அண்ட் சிக்கன் டின்னர் முடிச்சுட்டு தென் அப்படியே ஒரு ஸ்லீப் போயாச்சு. ஒரு 1.5 hours மாதிரி ட்ராவல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பாட்க்கு ரீச் ஆகிற வரைக்கும் நான் எழுந்திரிக்கவே இல்லை. ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் நான் வேக்கப் ஆனேன். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் காரில். பாய்ஸ் எல்லோரும் போய் லொக்கேஷன் பார்த்துட்டு கேம்ப் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஃபார்ச்சுனேட்லி ஒரு நல்ல லொக்கேஷன் அமைஞ்சிருச்சு. ஷீஷோருக்கு பக்கத்துலேயே சன்ரைஸ் ஆகுறத பார்க்குற மாதிரியான ஒரு லொக்கேஷன் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அண்ட் தென் கேம்பிங் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எல்லோரும் வீட்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அது 2 ஃபேமிலிஸ். நான் அப்போது தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால அதை பற்றி எனக்கு எதுவும் நாலேஜ் இல்லை. நம்ம வீட்டில் அந்த மாதிரியான திங்ஸ் எதுவும் ஒன்றும் ரெடி பண்ணல. ஸோ நான் எதுவும் கொண்டு போகல. அவங்க ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ண சிக்கன் அண்ட் ஃபிஷ் கொண்டு வந்திருந்தாங்க. அதை அங்கேயே வச்சு குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பீச்சில் முன்னாடிலாம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. பட் இப்போது வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை டாய்லெட்டுக்கு. ஸோ வந்து நாங்கள் அங்கேருந்து குர்ஃபாகான் போனோம். லிட்டரலி பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் கூட சர்வீஸ் வந்து அவைலபிலிட்டி இல்லை. அப்போது ஒரு 30 minutes மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணி போய்ட்டு அதுக்கப்புறமா பேக் டு பீச் வந்தோம். மிட் நைட் டாக்கீஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி நேப்க்கு அப்புறம் மார்னிங் வேக்கப் ஆனோம். இனி இரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை. இனி பிரிவே இல்லை அன்பே உன் உளறலும் எனக்கு இசை. உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம். கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம். சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில். முதல் நாள் பார்த்த வனப்பு துளி குறையவும் இல்லை உனக்கு. உறக்கம் விழிப்பில் கனவாய் உன்னை காண்பதே வழக்கம் எனக்கு. அருகினிலே வருகையிலே துடிப்பதை நிறுத்தது நெஞ்சம். முதல் முதலென்று நிகழ்கிறதென்று நடிப்பதில் கொஞ்சம் பஞ்சமே. உன் சிரிப்பினில் என் மனதின் பாதையும் போகவும் இமைகளின் கண்ணிமைகளின் நின் பார்வையில் மீதியும் பெயர். சன்ரைஸ் தான் இந்த பீச்சோட ஸ்பெஷலே.
எல்லோரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே க்ளவுடியாக இருந்ததால் சன்ரைஸ்க்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எல்லோரும் கொர்ஃபகான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே சன்ரைஸ் ஆகிடுச்சு அவங்க வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே. ஃபைனலி நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காரில் ஏறினோம். தென் கொர்ஃபகான் போயிட்டு தென் அகெயின் பீச்சுக்கு வந்தாச்சு. உலகை தெரியும் காற்றுக்கு உருவம் தீட்ட முடியாது. காதல் பேசும் மொழியெல்லாம் சப்த கூட்டில் அடங்காது. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. பீச் வந்த அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. காம் டவுனாக ரிலாக்ஸாக ஒரு சாய் ப்ளஸ் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தென் பக்கத்தில் வந்து ஒரு போட்டிங் இருக்க ஐலாண்டில் ட்ராப் பண்ணுவாங்க. அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு கொர்ஃபகான் போனோம். அங்கே வந்து நாங்கள் போன டைம் வைன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால போர்டிங் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து போக முடியல. காற்றின் பேசு மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போலின்பம் தருமா. கோடி கீர்த்தனையும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போல தருமா. அப்புறம் அங்கே உள்ள பார்க்கு வாக் ஏரியா அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் பேசிட்டு தென் கிளம்பியாச்சு. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். See you soon with another video. Ta-ta. you